செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு. அதுவுமே வழங்குறது யாருன்னா, தமிழக அரசு தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்டிருக்கிறது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத் துறையிலிருந்து வெளியாயிருக்கு. மாவட்ட நல சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து வெளியாயிருக்கு. சரிங்களா? அதுல வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் நலவாழ்வு சங்கம் மூலமாக நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் துணை செவிலியர், அதாவது ஏஎன்எம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு ஆட்கள் எடுக்குறாங்க. கடைசி நாள் என்னன்னா 25/12/2025 மாலை 5:45 மணிக்கு வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? துணை செவிலியர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்கு ஆக்ஸிலரி நர்ஸ் மிட்வைஃப் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதாவது 12th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக 2 இயர் ஏஎன்எம் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதையுமே நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் பிளேஸ் வந்து அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர் மன்காடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மன்காடுல 4 பேரு, உத்திரமேரூர் அப்படின்ற ஒரு இடத்துல ஒண்ணு, அதே மாதிரி செவிலிமேடு அப்படின்ற ஒரு இடத்துல ஒண்ணு. நான் தப்பா படிச்சிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு சரியா வாசிக்க தெரியலங்க அது. சரிங்களா? அதே மாதிரி 6 வேகன்சிஸ் இருக்கு. 6 போஸ்ட்ட வந்து ஃபில் பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க. சம்பளம் மாதந்தோறும் உங்களுக்கு ரூ. 14,000 உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வந்து விழுந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிபந்தனை அப்படின்ற மாதிரி கீழ வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு 11 மாத ஒப்பந்த கால அடிப்படையில தான் இந்த ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பணியில சேர்வதற்கு நீங்க வந்து ஒரு ஒப்புதல் கடிதம் வந்து குடுக்கணும். அண்டர்டேக்கிங் குடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னா, நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலக அலுவலகம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டின்னு சொல்லுவாங்களே அது, 42A ரயில்வே ரோடு, அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம், காஞ்சிபுரம் மாவட்டம் 631501 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொலைபேசி எண்ணும் வெளியிட்டிருக்காங்க. 0442272019 அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கு போக விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எங்க போய் பண்ணுவீங்க அப்படின்னா https://kanjipuram.nic.in அப்படின்ற ஒரு இணையதளத்துல நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. விண்ணப்பங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலமாக வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட் மட்டும் தானா, நேர்ல எல்லாம் வந்து கொடுக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா, நீங்க நேர்லயும் போய் சந்திச்சு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் 25/12/2025 மாலை 5:45க்குள் வரவேற்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அது போக இங்க விண்ணப்ப படிவமே அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கு இல்லையா? அதை எடுத்து இங்க ஒட்டிக்கோங்க. அது போக விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பேரு, உங்க தந்தையின் பேர், தகப்பனார் பேருன்னு இருக்கு இல்லையா? அதுல உங்க தந்தையோட பேரை எழுதிக்கோங்க. பிறந்த தேதி மற்றும் வயது, எந்த தேதியில நீங்க பிறந்திருக்கீங்க மற்றும் உங்க வயது என்னவோ அதையும் குறிப்பிட்டிருக்கீங்க. விண்ணப்பிக்கும் பணியினை பெயர், எந்த பணிக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்களோ அதையும் கொடுத்துக்கோங்க. கல்வி தகுதி என்ன, அது போக மதிப்பெண் சான்றிதழ் நகல், நகல் தாங்க கொடுக்கணும். எந்த காலத்துலயும் ஒரிஜினல் கொடுத்துடாதீங்க. சரிங்களா? அடுத்தது சாதி சான்றிதழ் நகல், நகல் தான் கொடுக்கணும். ஆதார் எண் நகல், அதுவுமே எல்லாமே ஜெராக்ஸ் தாங்க, ஒரிஜினல் அட்டாச் பண்ணிடாதீங்க. அது போக என்ன அப்படின்னா, ஆதார் எண் நகல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவும் கொடுத்துருங்க. கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய போன் நம்பரு, வெப்சைட் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. 3 அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதற்குரிய சான்றிதழ் நகல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா? அது ஏதாவது அட்டாச் பண்ணிக்கோங்க. தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி இதையுமே இங்க கொடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இடம் தேதியை ஃபில் பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு நீங்க வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருங்க. சரிங்களா மக்களே? ஆல் தி பெஸ்ட்.